பிரைஸ் தி லார்ட். நமக்காய் பாலகனாய் பிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னிலையில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பு என்கிறது ஒருபுறம் யூதருக்கு ராஜாவாகவும் மறுபுறம் தன்னுடைய ஜனங்களை ரட்சிக்கிற ஒரு பிறப்பாக காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு கிறிஸ்துவை நட்சத்திரத்தை கண்டு ஏரோதின் அரண்மனையிலே சாஸ்திரிகள் தேடி போனார்கள். அங்கே அவர் இல்லாதபடியினாலே பின்பு நட்சத்திரத்தை பின்பற்றி பிள்ளையை தாமதமாய் கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரவில் மந்தை காத்து கொண்டிருந்த மெய்ப்பொருளுக்கு தேவதூதன் தரிசனமாகி இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகருக்கு தாவீதிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே அவள் தீவிரமாய் கடந்து சென்று யோசேப்பையும் மரியாளையும் துணியில் சுற்றியிருக்கிற பிள்ளையை முன்னிலையிலே கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு யூதருக்கு ராஜாவாக இருந்தும் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக தம்முடைய பிறப்பில் ஒரு பெரிய தாழ்மையை அவர் நிறைவேற்றினவராக அரண்மனையை வெறுத்து அவர் சத்திரத்தில் பிறந்து கிறிஸ்துவனுடைய தாழ்மை எங்களுடைய பிறப்பிலே துவங்கினது. அந்த தாழ்மையிலே நாம் இன்றைக்கு மேன்மையடையும்படியான பெரிதான ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த ரட்சிப்புக்கு விலைக்கிரயமாய் இயேசு தன்னுடைய ராஜ மேன்மையே நமக்காக தொடர்ந்து பின் அன்பை இதோ நமக்கு அவர் வெளிப்படுத்தினபடியினாலே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலே நம்மிலே அன்பை தேவன் வெளிப்படுத்த பிரியப்படுகிறார். தம்முடைய ஜனமாகி நம்மை அனைவரும் இந்த அன்பினாலே ஒன்று சேர்த்தவர். இன்றைக்கு இந்த அன்புக்குள்ளாய் நம்மை இணைப்பதற்காகவே மீண்டும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாம் கொண்டாடுகிறோம். இதுவே இனிய கிறிஸ்துமஸ். ஆமென்.